விஜய் அவர்கள் வந்து ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவரால எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 கூட்டம் பண்ணிருப்பாங்களா, 2 பொதுக்கூட்டம் பண்ணிருப்பாங்களா, 3 பொதுக்கூட்டம் பண்ணிருக்காங்களா, அப்புறம் 2 ரோட் ஷோ பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி பண்ணீங்க, எவ்வளவு செலவாச்சு, எங்க இந்த பணம் வந்துச்சு, ஒரு வெள்ளரிக்கை விட சொல்லுங்களேன். நாம் தமிழர் கட்சிக்கு கிரவுட் ஃபண்டிங்னு ஒண்ணு இருக்கு, திரள் நிதி, வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான அக்கவுண்ட் இருக்கு, மக்கள் பார்த்துக் கொள்ள முடியும். மக்களிடமிருந்து பெற்று மக்களை அரசியல் படுத்தி மக்களையே அந்த போராட்டத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு புரட்சிக்கிற அரசியலை இந்த மண்ணில் வதச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு வெள்ளரிக்கை விட முடியுமா? இல்ல மேம், அது வந்து அவரோட சொந்த பணமா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அதான் வெள்ளரிக்கை விடுங்க, நீங்க தான் வந்து மனித புனிதர்கள் ஆச்சு, ஒரு வெள்ளரிக்கை விடுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க இந்த மாதிரி வந்து இப்படிதான் செலவு பண்ணோம், என்னோட பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணேன் இந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லுங்க. லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்களும் பிளாக் டிக்கெட் விற்கிறவங்களும் இன்னைக்கு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை, கொடூரம். இன்னும் சொல்ல போனால் அது இளைஞர்களையும் தமிழக மக்களையும் ஒரு தவறான பாதைக்கு இட்டு செல்லும். மக்கள் ஆராய்ந்து இவர்கள் சரியானவர்களாக இருப்பார்களா, யாருக்கு வேணாலும் கூட ஓட்டு போட்டுக்கோங்கன்னு நான் சொல்றேன். ஆனால் அந்த ஓட்டு பெட்டிக்கு முன்னாடி போய் மக்கள் நிற்கும் போது இவர் நம்மை ஆள்வதற்கு சரியான ஆளாக இருப்பாரா அடுத்த 5 ஆண்டுக்கு அப்படிங்கறத உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரை யோசிச்சு நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த வாக்கு ஒரு விதையாக அமையும் நாளைக்கு அப்படின்னு நினைத்து நீங்கள் அந்த சரியான வாக்காளர்களுக்கு வாக்கு